இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்புனு யூஸ் பண்ணிக்கணும். புரியுதா? பாரதேசி பண்ணாட. சார் மாணிக்கம், உடன்குடி, தூத்துக்குடி மாவட்டம், திருச்செந்தூர் வட்டம், உடன்குடி. எங்கள் ஊர். எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் கொஞ்சம் தூரம் ஒரே தெருவு ஒரு பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாமா. என்னப்பா என்னையா? அப்பா அம்மா எல்லாரும் ஒரு வாரம் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் வீட்டில் பொட்ட பிள்ளை கிடையாது நடந்தேன். ரொம்ப பாசமாக வச்சு ஒன்றா தான் வச்சுருந்தாங்க. தனியாக என்ன வீடு எடுத்து வச்சுருந்தாங்க. நல்லா தான் இருந்தா. திடீர்னு ராங் ஃபோன் வந்துச்சு. எவனோ ராங் நம்பர்ப்பா. ராங் நம்பர் இல்ல, ராங் நண்பர்கள். எப்போல இருந்து வந்துச்சுன்னா திருநெல்வேலியில் ஒரு ஓப்பன் ஆச்சு. இவா யாருன்னா 4 வருஷம் வேலை பார்த்துட்டு போகல. கூட்டு போங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. நான் கூட்டு போகல, எனக்கு வேலை கிடக்குமா, நீ அம்மாவை கூட்டு போ. எங்கள் அம்மா, அவள், என் தம்பி 3 பேரும் போனாங்க. போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்திருக்கான். எங்கள் அம்மா அவளுக்கு ஒரு சுடிதார் எடுத்து கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ஒரு பையன் போய் பேசிட்டே இருந்திருக்கா. யார் நீ? நடுரோட்ல வந்து மறைச்சிட்டு நிக்கிறேன். இங்க ஒரு மரியாதை கட்டு போகாம. ஏய் வாடி. ரெண்டா ஃபோன் நம்பர் வாங்கி எங்கள் அம்மாட்ட கொடுத்துருக்கா. வேலைக்கு எதுவும் வேணா அந்த நம்பருக்கு ஃபோன் போட்டுங்க சேர்ந்துக்கிடுங்க தேர்னு வாங்கிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டா. வீட்டுக்கு வந்தோன்னா என் வீட்டில் இருந்து எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் போட்டு இத்தனை நேரத்து ஒரு நம்பர் இருந்தால் அந்த நம்பர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிருக்கா. சரி அது விடுங்க, அது இப்போ எதுக்கு? அதான் எங்கள் அம்மா நம்பர்லாம் தரமாட்டேம்மா, அதெல்லாம் தப்பு, எதுக்கு உனக்கு அந்த நம்பரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கொடுக்கணும்னா என்கிட்ட மறுபடியும் என்ன கூட்டு போங்கன்னு ஒரே இது. நான் கூப்பிட்டு போனேன். இதுதான் தவறான விஷயம். ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு ரிட்டன் கீழே கூப்பிட்டு வந்தோன்னா இருங்க இப்போ ஆரஞ்சு வந்துட்டு மேலே போனேன். போயிட்டு ஒரு அரை மணி நேரமாக அழகாங்களே. அதுக்கு கீழே வந்தா எங்கே போனால் பாத்ரூம் போனேன்னு சொன்னால் தெரிஞ்சுட்டு கூப்பிட்டு வந்துட்டேன். அதுலேருந்து ஒரே ராங் நம்பர் ஃபோன் வந்துகிட்டே இருந்துச்சு. நானும் ஃபோன் எப்படி நீங்கள் எடுத்தா ராங் நம்பர் சொல்லுவாங்களா? நான் வீட்டுக்குள்ளே வரேன்னா ஃபோனை கட் பண்ணி வச்சிருவோம். அங்கேருந்து ஃபோன் வரும். கதவை திறந்த உடனே ஃபோனை தூக்கி இப்படி போட்டுருவா. கேட்டால் சார்ஜ் இல்லை, அதான் தூக்கி போட்டேன். வந்த கால் போன கால் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிப்பா. இப்படிலாம் இருந்ததே கிடையாது. எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுவா. எனக்கு டவுட் ஆகிட்டு. டவுட் ஆனோடனே என்னடா எப்படி பண்ணுறாளேன்னு ஃபோனே கையில் கொடுக்கல. எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ கீழ் வீட்டில் ஒரு அக்கௌண்ட், நாங்கள் மாடியில் இருந்தோம். கீழ் வீட்டு அக்காசிலேருந்து ஃபோன் போட்டு பேசிட்டே இருந்தோம். 3 மாதம் சண்டையே கிடையாது. கல்யாணம் முடிஞ்சதில்லை. இந்த கூட்டு போயிட்டு வந்ததுலேருந்து ஒரே சண்டை. 2 மாதம், லாஸ்ட் 2 மாதம், 5 மாதம். கண்ணா அதான் வாழ்க்கை. நான் ஒத்தையில் போய் நான் வேலை கேட்டு வரேன் அப்படின்னா ஒத்தையில் போக வேண்டாம், அம்மா கூப்பிட்டு அப்படின்னு. நான் ஒத்தையில் தான் போவேன். அம்மா கூட தான் போக முடியாது. அம்மா ஒரு மாதிரி இது பண்ணுறது, மேக்கப் போடுது. மேக்கப் பண்ணி எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. என்னென்னமோ பண்ணி எப்படியோ மாட்டி விடுறீங்க, பிரச்சனை இல்லை. எங்கள் அம்மா சிலுப்பேட்டா சிலுப்பி அப்படி விட்டுலாம் சொன்னான். எங்கள் அம்மா கூட போகிறது பிடிக்கலையா, ஒத்தையிலையா போகிறா, திருச்செந்தூர்லாம் திருநெல்வேலி தானே சொல்லி ட்ரெயின் ஏற்றி விட்டேன். இவன் அங்கே வந்துட்டு வேலை கேட்டாலோ என்ன கேட்டாலோ தெரில. வந்துட்டு சாயங்காலம் ட்ரெயின் ஏற்றி ரிட்டன் திருச்செந்தூரில் வந்து இறங்கிட்டா. இறங்கினோன்னா தலை நிறையா பூ வச்சுட்டு வந்தா. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். தெரிஞ்சுட்டு அதையும் விட்டுட்டேன். ஒன்றும் பெருசு பண்ணல. ஒரு மறுநாள் நான் சென்னைக்கு போய் பிஎஃப் பண்ண எழுதி கொடுத்துட்டு வரேன், என்ன ஒத்தையில் அனுப்பு அப்படின்னு சொல்லி கேட்டா. கமல் மாதிரி அடிக்கடி கெட்டப்பா மாறுற. அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாஸ். வந்துட்டு அதுக்கு ஒத்தையில் போயிட்டு இந்த பையன் பூ வச்சுட்டு வந்தாலா. அதுக்கு சென்னைக்கு அனுப்பினா சென்னைக்கு போயிட்டு பிஎஃப் பேன் கார்டு வேணுமான்னு மட்டும் சொல்லிட்டு வந்துட்டா. அதுக்கு ஒரு 2 நாள் இருக்கும், 2-3 நாள் இருக்கும். ஒரே வீட்டில் சண்டை. ஏன் என்ன இன்னைக்கு என்னடா பிரச்சனை? நல்லா வச்சிருந்தேன். 4 செருப்பு, ஹேண்ட்பேக், 4 ஹேண்ட்பேக், என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவேன். பைக்கு முன்னாடி அவ பேர் தான். எங்கள் அம்மா பேர் போட்டான்னு கேட்டது, உங்கள் அம்மா பேர் பின்னாடி போடுங்க அப்படின்பா. இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? எங்கள் அப்பா சொன்னாங்க, ஐயா பொட்டப்பில் வேலைக்கு போனால் அசிங்கம், நீ ஆம்பளை போய் நீ வேணா வெளியூர் போ, இவ்வளோ வேணா நான் பார்த்துக்கிறோம். எனக்கு எங்கள் அப்பா வீட்டில் அம்மா வீட்டில் போய் இருக்க மாட்டேங்க, எங்களோட வெளியூருக்கு கிளம்பி வர மாட்டேங்க, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நானும் வேறு வழி இல்லாமல் பைக்கை கொண்டு 10,000 ரூபாய்க்கு அடமானம் வச்சுட்டு 3000 ரூபா வண்டி டியூ கட்ட வேண்டியிருந்துச்சு. அதுக்கு கட்டிட்டு மீதி 7000 ரூபாயில் 3000 ரூபாய்க்கு ஒரு ஃபோன், ஆண்ட்ராய்டு ஃபோன். இந்த ரணகலத்திலையும் உனக்கு ஒரு கிளுகிழப்பு கேட்குது இல்லை? இந்த ஃபோனை நான் கொண்டு போனது, புது ஃபோனை பார்த்தோன்னா எனக்கு இந்த ஃபோன் தான் வேணும்டா. இந்தா சொல்லி கொடுத்துட்டேன். அந்த பழைய ஃபோனை தூக்கி நான் வச்சுட்டு மீதி காசு எல்லாத்தையுமே கொடுத்துட்டு 3000 ரூபா கொடுத்துட்டு விருதுநகர் கிட்ட போயிட்டு இருக்கேன். 4:30 ட்ரெயின் ஏறி சாத்தூர் கோயில் போட்டு அது வரைக்கும் அடுத்த வீட்டாக்க ஃபோன் போட்டு அக்கா ஆனந்தி வீட்டில் இருந்தால் ஐசா கொடுங்க, ஃபோன் போட்டு நாட்டு சொல்லி வருது சொல்லி சொன்னேன். அந்த அக்கா தம்பி வீடு வெளியே குண்டி வச்சிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. சரி காசு கொடுத்துட்டு போயிருக்கேன், காய்கறி ஜாமான் மார்க்கெட் எதுவும் வாங்க போயிருப்பா. 2 அசால்ட்டாக இருந்துட்டேன். 6 மணிக்கு ஃபோன் போட்டேன், அப்பவும் அப்படி தான் சொன்னாங்க. 7 மணிக்கு ஃபோன் போட்டேன், அப்பவும் அப்படி தான் சொன்னாங்க. இப்போ லேசாக கதவை திறந்து பாருங்க, வீட்டில் ஆள் இருக்காளா என்னங்க, வெளியே கொண்டு வச்சிருக்கேன் தம்பி, அப்படி திறந்து பாருங்க அக்கான்னு திறந்து பார்த்துட்டு தம்பி சேலை கீழே எதுவுமே இல்லை வீட்டில். நான் என்ன பண்ணுவேன்? இவ்வளவு நாளா நல்லவே மாதிரியே டீல் பண்ணேடா, நாசமா போற நண்டு மண்டக்கா. வந்துட்டேன். வந்து இறங்குறேன். வீட்டில் எங்கள் அம்மா மட்டும் வந்து உட்காந்துருக்கான். ஒரு அம்மானு ஒரே ஆளுதான், எங்கே போனானே தெரியல. அதனால அந்த ராங் நம்பர் என் செல்லில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணேன் மறுநாள் காலையில். ஹலோ ஃபோன் பண்ணி எனக்கு உங்கள் நம்பரில் இருந்தால் கடைசி ராங் கால் வந்துச்சு, நீங்கள் யார், என் ஒய்ஃப் வீட்டில் காங்கல், நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் சொல்லி சொன்னேன். அடுத்த 10வது நிமிஷம் இவ ஃபோன் பண்ணுறா, ஒரு புது நம்பர்ல இருந்து. என்ன ஏன்டா அடிக்கிறேன்? இங்க அடிச்சாதான்டா அங்க வலிக்கும், இங்க அடிச்சா இங்கே தான்டா வலிக்கும். ஃபோன் பண்ணி நான் அந்த மாதிரி கோயம்புத்தூருக்கு வேலை கேட்கறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொல்லிட்டு கட் பண்ணிட்டு அடுத்த போடுறேன், என்ன இன்டர்வியூ கூப்பிட்றாங்க வை வச்சுட்டேன். மறுபடியும்
பண்ணுறேன் 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன். என்ன இன்டர்வியூ கூப்பிடுறாங்க வையன்னு சொல்லிட்டு இருக்கா. சொல்லிட்டு அன்னைக்கு ஃபுல்லாக வரவே இல்லை. வான்னு எவ்வளோ கிடந்து கதறி அழுது பார்த்தேன் ஃபோனில். எந்த பயனும் இல்ல. கடைசியில் கோயம்புத்தூர் போயிட்டு வந்துட்டு பைக் அடமாச்சு காசு கொடுத்தது தொலைஞ்சு போச்சுன்னு சொல்கிறா. அசால்ட்டா காசு தொலைஞ்சு போச்சு. கடைசியில் அதுக்கப்புறம் ஒரே வீட்டில் சண்டை போட்டு மறுபடியும் நான் 6 மாதம் பிரிஞ்சு தான் வாழ போகிறேன் அவனை விட்டு. முடியல அதனால திடீர்னு போய் ஏக்கா ஆதாரத்தை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கா. அந்த அக்கா மாப்பிள்ளை வாங்கிட்டு போயிருமா நினைக்கின்ற பாட்டில் உடச்சிட்டு இந்த குதிரை இருக்கா. அம்மா எல்லாரும் இருக்காங்க. இந்த குதிரை வந்து நான் இதை தான் நான் போகணும் செய்க தரமான செய்க. ஒன்று போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா, எழுதி வந்துட்டு போ. அப்படின்னா வெள்ள பேப்பர் வாங்கி தரேன், எழுதி வந்துட்டு போ. போலீஸ் ஸ்டேஷன் போனால் நான் ஒன்றா வரதட்சணை கொடுங்கன்னு சொல்லுவேன், சார்ஜர்னு சொல்லுவேன், பாலியல் சொல்லுவேன்னு சொல்லுவேன். நீ தான் உள்ள போவா பாப்பமா. நாங்க சொன்னா கோர்ட் வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகும். ஜட்ஜே நம்புவார். முருகானந்தியாகி நான் திருமணமாகி 5 மாதங்கள் ஆகிறது. எனக்கும் என் கணவருக்கும் சிறு சிறு சண்டை சச்சரவாக இருப்பதால் 6 மாதங்கள் நான் திரும்பி வாழ போகிறேன். திரும்ப வருவேன். இப்படிக்கு எஸ் முருகானந்தி போட்டு எழுதுறது. நாங்கள் டேட்லாம் முதல்ல போட்டு தான் எழுதுறேன். எக்ஸ்பிரஷனை பார்த்தா எக்ஸ்ட்ரா பேப்பர் கேப்ப போல தெரியுதேடா. டேய் எதா இருந்தாலும் எழுதிட்டியான்ட்டு ஒரு வாட்டி காட்டிடுறா. டோன்ட் வரி. எல்லாரும் வழி அனுப்பி வைக்க வரல. எல்லாரும் வீட்டில் இருக்காங்க. நான் மட்டும் தான் வழி அனுப்பி வைக்க போகிறேன். 2 பேரும் அழுறாங்க. ஃபோனில் சொல்கிறாங்க எப்படி எல்லாரும் அழுறாங்க வாவ சொல்லுங்க. அதுக்கு என்ன சொல்கிறா? என்னையா சொல்கிறியா? கல்யாணம் பண்ணிலேருந்து மரியாதையும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரே வாயில் வர்றது பூரா வெட்ட வார்த்தை தான். சூனா சோறு வை போடுதுன்னு உதான் சொல்லுவேன். என்ன அடிச்சியா? நாங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணி இங்கே தான் இருக்கிறோம். எங்க திருச்செந்தூர்ல இருந்தோம். அவர் ரொம்ப குடிப்பாரு. குடிச்சிட்டு சின்ன சின்ன சண்டை தான் இழுப்பாரு. சரி அவங்க வீட்டில் வந்து சத்தம் போடுவாங்க. சரி இப்படி இரு அப்படி இருன்னு சொல்லுவாங்க. கேட்டுவாங்க. இந்த மாதிரிலாம் ஹேட்ரட் வச்சுட்டு ஹேட்ரட பரப்பாதீங்க சார். டோன்ட் ஸ்ப்ரெட் நெகட்டிவிட்டி. ஓகே ப்ளீஸ் டோன்ட் டூ. ரொம்ப கடன் வாங்கி வச்சிருப்பாரு போல வேலை செய்கிற இடத்துல இருந்து. அதனால சரி நம்ம வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலிக்கு போக வேண்டாம், இனி நம்ம வேலைக்கு போவோம்னு சொல்லிட்டு தான் வேலைக்கு போனாங்க. எங்க எங்க திருநெல்வேலிக்கு. How can they do it so easily and how much they... அவங்க கிட்ட சொன்னேன் சென்னைக்கு போயிட்டு வரேன். அத்தை சொன்னாங்க நீ கிளம்பு வேலை பாரு, இவன் வந்து குடிச்சிட்டு இப்படி கிடக்குறான், அதனால நீ வேலை பாருன்னு சொன்னாங்க. சரி நானும் வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு வேலைக்கு போனேன். இவங்க பின்னாடியே வந்திருக்காங்க. சரி போட்டு விட்டா ஜட்ஜம்மா கடையை காலி பண்ண போகுது. ஜோலி முடிஞ்சு. ஆனந்தி வந்தாலும் ஆனந்தி எங்க தெருல வந்தாலும் என்னன்னு எனக்கு தெரியாது. வேற ஒரு அண்ணனை பார்த்துட்டு நம்பர் வாங்கிட்டு போயிருக்கா. எங்க போறான்னு எனக்கு தெரியாது, சென்னைக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிருக்கா அப்படின்னு சொன்னாங்க. சரி சொன்னோன்னா இவங்க பின்னாடி வந்து அவங்க போனை பிடிங்கிட்டு வந்துட்டாங்க. செல்லு சுடுது சுட்டதா போனை பிடிங்கிட்டு நேரம் இங்கே வந்துட்டாங்க. மற்றபடி பிரச்சனைலாம் எதுவும் கிடையாது. அவங்க நீ தனியா இரு, நான் பெங்களூர்ல இருக்கேன்னு சொல்லிட்டு வந்தாங்க. நீங்க எதுக்கு தனியா இருக்கணும்? நான் தனியா நான் ஹாஸ்டல்ல இருக்கேன். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இல்லை இவங்க வந்து கொஞ்சம் குடிச்சிட்டு சண்டை போடுறாங்க. அதனால கொஞ்சம் தனியா இருந்து பார்ப்போம் அவங்க எப்படி திரும்பி வராங்களா அப்படின்ட்டு. நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோம். எங்க வீட்டில் என்ன ஏற்றுக்கிட மாட்டாங்க. எவ்வளவு நாளாச்சு கல்யாணம் ஆகி? கல்யாணம் ஆகி 5 மாசம். 5 மாசத்துல எவ்வளவு பிரச்சனையா? என்னங்க இது சொல்லுங்க. என்ன சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. அவருக்கு அந்த பையன் கிட்ட பேசக்கூடாது அப்படின்ட்டு, அந்த பொண்ணுகிட்ட பேசக்கூடாது. அந்த பையனும் ரேகான்னு ஒரு பொண்ணும் விரும்புறாங்க. அவங்க 2 பேர்த்தையும் பேசக்கூடாது. ஏன் பேசுற? அப்போ உங்க சைட்ல எந்த மிஸ்டேக்கும் இல்லை? இல்லை நான் எந்த தப்பும் பண்ணல. அவங்க வந்து சந்தேகப்படுறாங்க அவ்வளவுதான். அதனால 6 மாசம் பிரிஞ்சு வந்துட்டீங்க. நான் வந்து பேப்பர்ல எழுதி தான் கொடுத்தேன். அத்தை எழுதுன்னு சொன்னாங்க. நீ எழுதுமா அப்படின்ட்டு. எழுதி 6 மாசம் கழிச்சு நான் கண்டிப்பா வந்துடுவேன் அப்படின்னு. அத்தையும் மாமா ஃபோன் போட்டு பேச தான் செய்வாங்க. நல்லா இருக்கியாமா அப்படின்ட்டு. மத்த நல்லா இருக்கேன், இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். என்னென்ன சொல்றோம் பாருங்க. குடிச்சிட்டு வந்து நைட்டு வந்து அடிப்பாங்க. அடிச்சுட்டு சரி நம்ம வீட்டுக்காரர் நம்மளை அடிக்காருன்னு சொல்லிட்டு நான் விட்டுருவேன். அத்தை கூட்டு போயிருவாங்க வீட்டுக்கு. கூட்டு போய் 2 நாள் வச்சு நல்லா தான் பார்த்து அனுப்புவாங்க. இப்போ இந்த ஃபோன் தான் அவன் கையில இருந்து ஃபோன் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த பொண்ணு என்னோட ஃபோனு எனக்கு வேணும். வேணுமேத்தா இல்லப்ப வேணும்தா தரமாட்டேடா. அந்த பையன் ஃபோன் போடுறான். நான் எடுத்து காத்துல வச்சுட்டு அமைதியா இருக்கேன். என் மண்டியில் எடுத்து தட்டிட்டு ஹலோன்னு தான் சொல்லேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அவங்க சொல்றாங்க ஹலோ சிவா இருக்கானா, ராங் நம்பர்னு சொல்லிட்டு அவங்க கட் பண்றாங்க. எந்த நரி? யார் 2 பேரும்? நீங்களும் அந்த பையனும்? அந்த பையனோட எனக்கு எதுவுமே கிடையாது. ரேகாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். அப்போ இந்த மாதிரி இவனை அனுப்பி விடுறேன் அப்படின்னு தான் சொன்னான். நல்லா போய் சொல்றேன், சூப்பரா போய் சொல்றேன். ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. கூட நீங்க 2 பேரும் எதுக்கு பஸ்ல போனீங்க? யார் 2 பேரும்? நீங்களும் அந்த பையனும்? நான் வேலைக்கு சேர்த்து விடுறேன். எங்க சேர்த்து விட? நீங்க 2 பேருமா போனீங்களா? யார் 2 பேரும்? நீங்களும் அந்த பையனும்? ஆமா. எதுக்குமா கல்யாணம் பண்றீங்க? நிறைய இருக்கு ஆனா நான் சொல்ல முடியாது. ஒண்ணு சொல்லுங்க. நான் சொல்லவே முடியாது. இன்னொரு பையன் கூட போவியா நீ வேலைக்கு இன்னொரு சேர்த்து? பையன் கூட நான் போகணும். நான் போகணும். எதுக்கு போறீங்க? அப்புறம் அந்த பையன் தான் சந்தேகப்படுறான்ல, அவனை கூட்டிட்டு போ. அவங்க வேண்டாம். ஏன் வேண்டாம்? நான் 6 மாசம் கழிச்சு அவரோட சேரணும் இருக்கணும்னு தான் நினைச்சேன். ஏன் 6 மாசம் என்ன வனவாசமா? அவர் என்ன எவ்வளவு அசிங்கமான வார்த்தை கெட்ட வார்த்தை கொடுத்துட்டு தெரியுமா? பச்சையா பேங்குக்கு நான் கூட்டு போயிருக்கேன். பெங்களூருக்கு 1000 எடுத்து கொடுக்க முடியும் எனக்கு கேட்கறேன். அங்க ஒரு கஸ்டமர் இருக்காங்க. அவங்க கேட்காங்க. இவங்களை நிக்க விட்டு என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும் கேளுடா. அவன் என்னென்ன வார்த்தைலாம் கேட்கான அந்த ஃபோன் எடுத்து ரெக்கார்ட் போட்டு பாருங்கம்மா. 2 பேரும் எப்படி ஒட்டி இருந்து போட்டோ எடுத்துருக்காங்க பாருங்க. போட்டோ எடுக்கல, செல்ஃபி தான் எடுத்தாங்க. ஓ செல்ஃபினா போட்டோ இல்லையா? உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது.
ஆளாளுக்கு பெரிய நீங்க தான் பெரிய அறிஞர்கள் பிறக்கும் போதே 6-7 மூளை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும். அவங்க 2 பேரும் கல்யாணம் யாரோட பொண்டாட்டி நீ என் கல்யாணம் ஆயிடுச்சு புருஷனோட இருக்க வேலை கேட்ட போற சரி ஏதோ கோவம் வேலை கேட்டு செல்ஃபியாமா எடுத்துப்பீங்க இன்னொரு பையனோட கேட்க மாட்டாங்க அறிவு வேணாங்க. அழகா இருக்க பாரு உதட்ட பாரு இப்ப நான் ஏன் சொல்றேன் இருக்குது என் உடம்பு மெலிஞ்சு காரணம் டேய் காஜி நீ ஏன்டா இவ்ளோ காஜியா இருக்க? கல்யாணம் முடிஞ்சு வந்த புத்துல எப்படி இருந்தா இன்னொரு போட்டோ இருக்கு கூட எல்லாம் அவளை எப்படி வச்சிருந்தேன் இப்போ சந்தேகப்பட போய் தான் மறுபடியும் 2 மாசத்துல பிடிச்சி வந்து புருஷன்னா 1000 வாட்டி கூப்பிடுவோம் வரதான் செய்யணும். ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? உள்ளூர்ல இருந்து வரவே எல்லாம் கண்டுபிடிச்சிட்டான் அப்படிங்கறதுனால போய் சொல்றாங்க, நல்லா இருக்கு. மறுநாள் ரிட்டர்ன் இவங்க பண்ணிட்டாங்க. நல்லா வாங்க வச்சு முடியும் சரியில்லை எதுவுமே சரியில்லை. இவன் போய் சொல்லாத இந்த ராங் போய் ஃபோன் பேசாத. நேராக நேராக பேச ரொம்ப ரண கொடூரமா இருக்கேன். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம். நான் சொல்றேமா உனக்கும் ரேகாவுக்கு தான் செட் ஆகும். செல்டனுக்கு ரேகாவை பிடிக்கல, எனக்கு ஒன்னையும் பிடிக்கல. உனக்கு ரேகா நல்லா இருப்பா, நீ ரேட்டா இது பண்றதுக்கு உனக்கு ரேகா தான். நீ அவ்வளவு வச்சு நான் உனக்கு அதுக்கு நீ என்ன சொன்ன? பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹலோ, ஹலோ எங்க இருக்க? நான் ரூம்ல இருக்கேன். சாப்பாடு போலையா? என்னடி வாய்ஸ் இது? ரேகா ஒரே போட்டு கிடக்க எரிச்சலா இருக்கு. அதுக்கு ரேகா அவ புருஷனை நான் கூட்டு வந்துட்டேன். என்னது? அவ புருஷனை நான் கூட்டு வந்துட்டேன். போன் போட்டு கிடக்க மானமே கப்பல்ல ஏறிடும்டா. ஆமா, அப்படியே கிளு 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 பெரிய மானம் இருக்கு. மானம் இப்ப மானம் கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி நீ அவங்க கூப்பிட்டு லூசானி. ஹலோ பியூட்டிஃபுல் சரி எங்க தான் வேலை பார்க்க விட்டியேசா? உங்க தூண்ட தூண்ட தான் நான் பேசுறேன். மலைக்குதான் நல்லா விளங்கும் சூப்பர். இந்த பாரு நல்லா யூஸ் பண்ணிட்டு கருகப்பல மாதிரி தூக்கி போடுவாங்க. என் வயிற்றுல சும்மா விடாத மனலாம் பார்த்து நல்லா இருந்துக்க. அப்புறம் வயிற்றுல சொல்லுமா? கேரளா போயிட்டியா? போயிட்டேன். யார்கிட்ட பேசிட்டு இருக்க? எங்க வீட்டுல. யார்கிட்ட? எங்க வீட்டுல. அதான் யார்கிட்ட? குழந்தையா? நக்கல்யா அவனுக்கு? எனக்காக குழந்தையாடா லூசு. சரி சொல்லுமா அப்படி. இல்ல ஏன் தங்கச்சி தான் உனக்கு குழந்தையா? வெரி குட். எனக்காக யாரு? இவன் யார் அப்போ? இவனை என்ன பாக்குறீங்க? இவன் ஒரு பிச்சைக்கார பையன். புருஷனா? வெரி குட் மா. அவர் என்னெல்லாம் சொன்னா சந்தேகப்பட்டான், அது பண்ணா சந்தேகப்பட்டனால தான் இப்படி பண்ணேன். வெரி குட். வேற என்ன சொல்லு, எனக்கு ஒரு முத்தம் கூட தரல. இன்னைக்கு நான் கொடுத்துருப்பேன். இன்னைக்கு இந்த அப்படியே மூடி ஏறி நச்சுன்னு கிஸ் அடிச்சனா எச்செல்லாம் போனுக்குள்ள செதறி மதர் போர்ட்ல ஸ்கிராச்சஸ் ஆகி போச்சு. ரேகா சொல்லு. உன்கிட்ட உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான், என்கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான்ல. நான் கடைக்கு இல்ல சொன்னாங்க. நான் கடைக்கு இல்லன்னு சொல்றாங்களா? அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். ஏன்டா அவங்க நான் எதுவுமே பேசல, வேலை எல்லாம் சொல்லி வந்துட்டு அழுதா கஷ்டமா இருந்துச்சு, வேலைக்கு சேர்த்து விடணும் ஹெல்ப் பண்ண அவ்வளவுதான் சொல்லி சொல்றாங்க. ஆனந்தி நீ என்ன பண்ண போற? செல்டனை கல்யாணம் பண்ண போறியா? இல்ல நான் கல்யாணம் பண்ண போல. சரி நீ கொஞ்சம் ஜாகிரதையாவே முடிவெடுனா. தெளிவா அம்மா பாட்ட எல்லாம் பேசி அந்த பையன்கிட்ட பேசிட்டு அப்புறம் முடிவெடு. டேய் நான் செத்துறேன்டா. சரி இப்போ உனக்கு அவனுக்கும் தொடர்பாயிடுச்சு, அதனாலதான் இவனுக்கு சந்தேகம் ஜாஸ்தியாச்சு. இப்போ என்ன பண்ண போறீங்க? இப்போ வந்து எனக்கு இவங்களும் வேண்டாம், எனக்கு அவனும் வேண்டாம். நான் அப்பவே சொன்னேன் இதெல்லாம் வேணாம். அவனுக்கு டிவோர்ஸ் வாங்கி அவங்க அம்மா அழகா நல்லபடியா ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அதுக்கு நாங்க எல்லாம் கல்யாணத்துக்கு போவோம், இந்த பையனோட கல்யாணத்துக்கு. அவன் வாழ்க்கையில முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டும். வாழட்டும். நான் பெரிய மனுஷன் அடிக்கூடாது, நீ அடிச்சிருப்பான். இந்த மாதிரி காமெடி எல்லாம் வேற எங்கேயா போய் பண்ணிக்க.